சவுக்கு சங்கருக்கு என்னங்க ஆஃபீஸ் என்னங்க ஏற்கனவே எல்லாம் ஆஃபீஸ்லாம் இருக்குன்னு அது ஆஃபீஸ் வைப்பார், திருப்பி அதை மூடுவார், அல்லது வந்து பார்த்தா மூடப்படும், இல்லை மூடுவாங்க. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் எத்தனை ஆஃபீஸ் திறந்தார், எத்தனை ஆஃபீஸ் மூடினார்னு அவர் சொன்னால் தான் நமக்கு தெரியும். நிர்வாகத்தில் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகிட்ட விசுவாசம் வந்துக்கிட்டால் விசுவாசமாக இல்லாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்மிஸ்ன்ற அந்த வார்த்தை கூட சொல்லுவாங்க. பணியிலேருந்து வேலையிலேருந்து ஏன் தூக்கி எறியப்பட்டார்னா அதுதான் காரணம். நிர்வாகத்திலே விசுவாசம் இல்லை. சிம்புவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 வயசு உள்ள அந்த அறிவும் அனுபவம் உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியை கூப்பிட்றாங்கன்னா இதுக்கு நம்ம போகலாமா வேணாமா? இந்த நிகழ்ச்சி நம்ம போகிறோமே, இது வந்து நமக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு யார் பகையாயிடுவாங்கன்றது அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லை. சிம்பு ஐயோ பயந்து போகணுன்னு அப்படி சொல்லவே இல்லை. இந்த நபர் ஒருத்தான நபரா? இதே ரஜினிகாந்தை கடுமையாக விமர்சனம் பண்ண நபர் போன வாரம் சார் எதுக்கு இது தேவையா? அவன் வந்து தன் மேலே உள்ள அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சிம்பு கூட்டம் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. சிம்பு மீது தான் ரொம்ப பாசமா, சிம்பு மீதான வருத்தமே எனக்கு அதுதான். உங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல, சிம்புனா ஒரு கௌரவம் இருக்குல்ல, அந்த கௌரவத்தை எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு ஒர்த்து இல்லாத நபர்கிட்ட போய் இழக்கிறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்புவை தான் திட்ட போகிறோம்னா நீங்கள் ஏதோ வந்து தப்பாக நினச்சிட போகிறீங்க. நம்ம எப்பவுமே உரிமையாக பேசுவோம். ஏன்னா சிம்பு வந்து நம்ம தம்பி, அதனால் வந்து எப்போவுமே வந்து என் தம்பி, அதனால் எப்பவுமே உரிமையாக தான் நம்ம வந்து பேசுவோம், உரிமையோடு பேசுவோம். ஏன்னா அவருடைய வளர்ச்சியில் நமக்கு வந்து பார்வை இருக்குது. அதனால் தப்புனா தப்பு, சரினா சரின்னு சொல்லுவோம். என்ன சார் அப்படி தப்பு பண்ணிட்டாருன்னு கேட்குறீங்கள சிம்பு? ஆமாம், தப்பு தான் பண்ணுறேன். என் பார்வையில் அது தப்பு. அவர் பார்வையில் சரியாக இருக்கலாம், என் பார்வை தப்பு. சிம்பு என்ன பண்ணார்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கருடைய ஆஃபீஸை போய் திறந்து வச்சார். சவுக்கு சங்கருக்கு என்னங்க ஆஃபீஸு என்னங்க ஏற்கனவே எல்லாம் ஆஃபீஸ்லாம் இருக்குன்னு அது ஆஃபீஸ் வைப்பார், திருப்பி அதை மூடுவார், அல்லது வந்து பார்த்தா மூடப்படும், இல்லை மூடுவாங்க. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் எத்தனை ஆஃபீஸ் திறந்தார், எத்தனை ஆஃபீஸ் மூடினார்னு அவர் சொன்னால் தான் நமக்கு தெரியும். சரி, நமக்கு அது இருந்துட்டு போட்டோம், நமக்கு பிரச்சனை அது கிடையாது. சவுக்கு சங்கரை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லைங்க, எப்படியாவது என்னவாது இருந்துட்டு போட்டோம். ஆனால் நமக்கு கவலை வந்து சிம்பு பற்றி தான் கவலை. சிம்பு வந்து எதுக்காக சவுக்கு சங்கருடைய ஆஃபீஸை திறக்க போகணும், எதுக்காக திறந்து வைக்கணும், இதுதான் கேள்வி. ஏன்னா சரி அப்படி திறந்து வச்சா என்னங்க அப்படின்னு கேட்பீங்க. ரைட், கரெக்டான கேள்வி. அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லணும், சவுக்கு சங்கர் மீதான பார்வை எப்படி இருக்குது. அவர் வந்து புரட்சியாளர், ஒரு பெரிய போராளி அப்படின்லாம் பார்வை இல்லை. உள்ளபடியே என்னென்னா, இந்த ஊடகங்களில் பேசும்போது போல்டாக பேசுவார் அப்படின்னு ஒன்று இருக்குது. உண்மைதான், போல்டாக பேசுவார். ரைட், போல்டாக பேசுவார். ஆனால் போல்டாக என்ன பேசுவார், யாரை பேசுவார், எப்படி பேசுவார், இதெல்லாம் இருக்குது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போல்டாக பேசும்போது, சவுக்கு சங்கர் போல்டாக பேசும்போது யாரை பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அப்படியே மொத்த ரேட்டிங் அப்படியே இறங்கிடும். காரணம் என்னென்னா, கடந்த காலத்தில் அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊடகத்தில் வந்து நேர்மையாக பேசணுன்னா பாரபட்சம் இல்லாமல் பேசணும், எந்த பக்கமும் முள் சாயக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. இங்கே இந்த தராசில் கொஞ்சம் பணக்கட்டு வச்சாக்கா அது அப்படியே டவுன் ஆகிடும். அது அப்படி இருக்கக்கூடாது. சவுக்கு சங்கருடைய பேச்சு வந்து அப்படி தான். இங்கே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில பேருக்கு அரிப்பு எடுக்கும், சில பேருக்கு அரசியல் ரீதியாக அரிப்பு எடுக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகருக்கு இன்னொரு நடிகர் மீது ஒரு அரிப்பு இருக்கும். ஸோ இந்த அரிப்பெல்லாம் வந்து சொரிஞ்சிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முதுகு சொரியறதுக்கு ஒரு பெரிய சீப்பு கொடுப்பாங்க பாருங்கள், கடையில் விற்கும், பெரிய சீப்பு வச்சுருப்பான். அதாவது கேட்டால் வந்து முதுகு எட்ட முடியாதவங்களாம் நான் சரி கேட்டால் அந்த குச்சி மாதிரி இருக்கிற அந்த கை மாதிரி இருக்கும், அதை சொரிஞ்சிக்கிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த சொரியக்கூடிய அந்த சீப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நபர் தான் வந்து இந்த சவுக்கு சங்கர். பல பேருக்கு அதுதான் பிரச்சனை.
இந்த ஆளுங்கட்சியான வந்து ஆண்ட கட்சியை வந்து ஆளுங்கட்சி வந்து சாடுறதுக்கும், இல்லை ஆளுங்கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட கட்சி சாடுறதுக்கும் வந்து சவுக்கு சங்கரை ஒரு சீப்பு சங்கராக தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவரும் பயன்படுவார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பணம். சரி, யாருக்காவது உண்மையாக வாழ்க்கையில் இருந்திருக்கிறாரா? யாருக்காவது வாழ்க்கையில் ஒருத்தருக்கு, இப்போ வாழ்க்கையில் எல்லார்ட்டையும் நம்ம வந்து சில நேரத்தில் உண்மையாக இருக்க முடியாது, இருக்கணும், ஆனால் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு சங்கடமான சூழ்நிலை, நேர்மை பிறரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சராசரி மனுஷங்க எல்லாருக்குமே. ஆனால் யாராவது ஒருத்தருக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருப்பாங்க. ஒன்று அம்மாவுக்கு இருக்கணும், அல்லது மனைவிக்கு இருக்கணும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து உடன் பிறந்தவங்களுக்கு இருக்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் யாருக்குமே உண்மையாக இல்லாத ஒருத்தர் இருப்பான். யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டான். அவனை நம்பவும் முடியாது. விசுவாசம்னா என்னன்னு கேட்பான். எத்தனை கிலோ என்ன விலைன்னு கேட்பான். அந்த நபர் தான் இந்த சவுக்கு சங்கர். யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையாக இருங்க, அன்பாக இருந்தியா? கிடையாது. அம்மாவுக்கு அன்பாக இருந்தால் இருக்கிற பணம் வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா சாகிற காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொத்தி தங்கத்தட்டில் வச்சு காப்பாற்றிடணும். ஆனால் அந்த அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் தான். இவனால் தான் மன உளைச்சலே. எல்லா அம்மாவுக்கும் என்ன இருக்கும், மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், பேரன், குழந்தை, குட்டியாக இப்படி தான் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. இவனுக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து வாய்ப்பு தரல. அது தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப உள்ளே போக விரும்பலை. யார்கிட்டையும் கட்டின மனைவிகள்கிட்டையும் உண்மையாக இருந்ததில்லை. சரி, அது ஒரு பக்கம் போட்டோம். சரி, நிர்வாகத்தில் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகிட்ட விசுவாசம் கேட்டால் விசுவாசமாக இல்லாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்மிஸ்ன்ற அந்த வார்த்தை கூட சொல்லுவாங்க. பணியிலேருந்து வேலையிலேருந்து ஏன் தூக்கி எறியப்பட்டார்னா அதுதான் காரணம். நிர்வாகத்தையும் விசுவாசம் இல்லை. சரி, நிர்வாகத்தில் விசுவாசம் இல்லை. சரி, ஏதோ ஒரு ஊடகம் ஏதோ ஒன்று நடத்துகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு மீடியாவில் பேசுகிறீங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரு குழந்தை, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. பட்டவர்த்தமாக எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு மர்மமான டெத்து. அதுக்காக வந்து பார்த்தா அவங்க தாயார் போராடுறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நீதிமன்றத்தில் முடிவில் வந்து அது என்னன்றது தெரியுது, கொலையா என்னன்னு தெரியுது. ஆனால் விட்டாம் பாருங்க ஒரு கதை, புதுசாக ஒரு கதை சொன்னான். அதுதான் அவனுக்கு வாழ்க்கையில் பிடிச்ச மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட ஆத்மா தான் இன்றைக்கி அவனை சுவட்டி அடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் அந்த பள்ளி மாணவியோட அந்த மரணம், அந்த மரணத்துக்கு வந்து இவன் சொன்னான், ஒரு கட்டுக்கதை எடுத்து விட்டான், வந்து காதல் அப்படின்னு எடுத்து விட்டான். அன்றைக்கி தான் இவனுடைய லட்சணம் வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சுது, இவன் எப்படிப்பட்ட ஆளுன்றதுக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறது, காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறது, இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிற போக்கில் வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறது, இப்படி தன்னுடைய ஆணவமான நடவடிக்கைகள் அத்தனையும் செய்கின்ற நபர் தான் இந்த சவுக்கு சங்கர். அப்போ இவ்வளவு பின்னடைவுகள் இருக்கும் பொழுது இவனுடைய அலுவலகத்தை வந்து சிம்பு வந்து திறந்து வச்சார் பாருங்க. அதுதான் இப்போது பேசும் பொருளாக இருக்குது. இது சிம்புவுக்கு தேவையா? ஏன்னா இப்போ சிம்புவுக்கும் சாதாரண ஆள் கிடையாது. சிம்புவுக்கு வந்து ஒரு அரசியல் பார்வை இருக்குது, வந்து ஒரு பொது பார்வை இருக்குது, சமூக பார்வை இருக்குது. சிம்புவுக்கு சாதாரண ஆள் கிடையாது. சிம்பு வயசு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 43 44 இருக்க தவிர சிம்புவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 வயசு உள்ள அந்த அறிவும் அனுபவம் உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியை கூப்பிட்றாங்கன்னா இதுக்கு நம்ம போகலாமா வேணாமா யோசிக்கணுமா இல்லையா? கூட இருக்கிற பிஆர்ஓக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்னு தெரியல. இது வந்து நெகட்டிவாக முடியுங்க. அவன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இப்படி இருப்பான், நாளைக்கு சொல்ல முடியாது. இதே வந்து சீமான் அவர்கள் வந்து கைது செய்யும் போது சீமான் ஒருத்தர் தான் குரல் கொடுக்குறாரு. கஞ்சா வச்சது யாருன்னு கேட்குறாரு, காவல்துறையை எதிர்த்து கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு. சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா வழக்கில் கைது பண்ணுறீங்களே, கஞ்சா வச்சது யாருன்னு கேட்டார். அந்த சீமானை சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு இதே நக்கல் அடித்து பேசுகிறவன் தான், அதுவும் ரொம்ப உட்காரமிட்டு சிரித்து கேலியும் கிண்டலமாக பேசுகிற நபர் தான் இந்த சவுக்கு சங்கர். விசுவாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். யாரும் கேட்க முடியும். காவல்துறை கஞ்சா வழக்கில் கைது பண்ணுது.
அதை எதிர்த்து பேசுறதுக்கு அரசியல் கட்சி கூட ஆதரவாக யாரும் பேசவே இல்லை. சீமான் ஒருத்தர் தான் கேட்குறாரு, கஞ்சா வச்சது யாரையா அப்படின்னு கேட்டார். அந்த அந்த சீமானை தான் சவுக்கு சங்கர் வந்து சிறையிலேருந்து வந்த உடனே, ஏன்னா இவன் சிறைக்கு போனவங்க என்ன நடக்குதுன்னு தெரிய போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். சரி, கடந்த காலத்தில் யாரையாவது நீங்கள் வந்து எல்லாரையுமே யாரையும் ஒருத்தரை கூட விட்டு வச்சதே கிடையாது. யாராவது ஒருத்தர் விட்டு வச்சுக்க சொல்லுங்கள். இதே சிம்பு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே ஏழு விட்டு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த நபர் பேசக்கூடிய நபர் தான். ஏன்னா தனக்கு ஆதரவாக பேசணும். அதே வந்து அது திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது வந்து வேறு எல்லா இருக்கிற அரசியல் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையுமே ஒருத்தர்கிட்ட கூட விசுவாசமாக இருந்தது கிடையாது. சரி, அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் நேர்மையாக அரசியல் பேசுகிறேன்னு சொன்னால் ஒரு சார்பு நிலை இல்லாமல் பேசுகிறேன்னு கேட்டால் இன்றைக்கி இப்படி நாளைக்கு அப்படி. ஏன் இந்த நிகழ்ச்சியில் உச்சபட்சமாக சொல்ல போகிறேன். இந்த நிகழ்ச்சி சிம்பு போயிட்ட பிறகு, சிம்பு போயிட்டாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஆன் கேமராவில் அங்கே காணும் சிம்பு இல்லை போயிட்டாரு. கடைசியாக வந்து நன்றியோ வணக்கமோ சொல்லும் பொழுது அந்த அம்மா கூட இருக்கிறாங்க இல்லையா, ஒரு அவையார், அந்த அம்மா சொல்கிறாங்க மன்மத நன்றி, அதான் மன்மத நன்றி மன்மத வணக்கம். ஏதாவது சட்டமன்றத்தில் கனிமொழின்னு ஒரு எம்எல்ஏ வந்து பேச தெரியல அவங்களுக்கு. அதாவது கேட்டால் அந்த உச்சரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டங் ஸ்லிப் ஆகுது. அதை தான் நம்ம சொல்ல முடியும். மனமார்ந்த நன்றின்னு சொல்கிறதுக்கு அவங்க டங் ஸ்லிப் ஆகி மன்மத நன்றின்னு சொல்லிட்டாங்க. அதை உடனே இந்த அம்மா நக்கல் அடித்து அங்கேயே இந்த நிகழ்ச்சியிலே, சிம்புவோட அந்த நிகழ்ச்சியிலேயே, சிம்புக்கு இது தெரியுமா? ஸோ இதெல்லாம் வந்து நான் சிம்புவுக்கு நான் சொல்கிறது தான், நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக நீங்கள் போகிறீங்க, அந்த நபர் தகுதியான நபரான்னு பாருங்கள். அதை தான் பார்க்கணும். இந்த நிகழ்ச்சி நம்ம போகிறோமே, இது வந்து நமக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு யார் பகையாயிடுவாங்கன்றது அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லை. சிம்பு ஐயோ பயந்து போனோன்னு அப்படி சொல்லவே இல்லை. இந்த நபர் ஒருத்தான நபரா? ஏன்னா சமீபத்தில் மகன் இறந்துருக்கிறான், அது பெரிய சர்ச்சையாச்சு. மகன் இறந்த அன்னைக்கே வந்து இவர் வீடியோ போட்டுருக்கிறாரு. அந்த மகனுக்கு இவர் எந்த பராமரிப்பு செலவும் இவர் தரலன்னு சொல்லி ஊடகங்களில் மிகப்பெரிய பேசுமுறாரு. மகனை வந்து இவர் வந்து விட்டுட்டார். அந்த மகன் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறான். அது மிகப்பெரிய டேமேஜ், அவனுக்கு இமேஜுக்கு டேமேஜ். அது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வந்து பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். அது தனிப்பட்ட விஷயத்தில் ரொம்ப சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ பெண்கள் மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு மதிக்கக்கூடிய நபர் கிடையாது சவுக்கு சங்கர். பெண்கள் மதிக்கக்கூடிய நபர் கிடையாது. அப்போ இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசு அதிகாரிகள்கிட்ட அதிருப்தி. அரசு அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளபடியே இவனை வந்து பார்த்திங்கன்னா மதிக்கக்கூடிய நபர் கிடையாது. நீதிமன்ற ஊழியர்களை இவன் எவ்வளோ தரக்குறவாக பேசியிருக்கான். இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இன்றைக்கி ஏதோ இந்த அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் அட்வைஸில் தான் இந்த அரசியல் நடக்கிற மாதிரி சீனை ஓட்டுறான். சரி, அப்படியே கூட்டு உட்கார வச்சு நான் கேட்டால் நீங்கள் அரசியலுக்கு எப்போ வரீங்கன்னு சொல்லி பேசலாம். அது சாமர்த்தியமாக சரியாக பதில் சொன்னார் சிம்பு, நான் பாராட்டுறேன். ஆனால் இது தேவையான்னு கேட்குறேன். இது தேவையா? ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா சவுக்கு சங்கர் யார், சிம்பு யார்? ஒரு தகுதி வேணாமா? தயவு செய்து சிம்பு சொல்கிறேன், நான் உரிமையோடு சொல்கிறேன், என் தம்பின்றதுனால சொல்கிறேன், இது மாதிரியான நபர்கள் வந்து கூப்பிட்டா, இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய நபர் கூட நான் சொல்லலை, அதை தாண்டி சர்ச்சையாக கூட இருந்துட்டு போனான். அது அவன் சர்ச்சை அவனுக்கு போகுது, அவ்வளோதான். ஆனால் சமூகத்தில் வந்து அவன் பார்வை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கெரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து செட்பேக் பின்னடைவாகும். இன்றைக்கி இப்படி பேசலாம், நாளைக்கே வேறு மாதிரி ஆகிடும். கடைசியில் இப்போ கொண்டு வந்து நிறுத்திடுவானுங்க. எங்கே கொண்டு வந்து நிறுத்துவானுங்க தெரியுங்களா? உங்களை வேறு மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுவானுங்க. இதே ரஜினிகாந்தை கடுமையாக விமர்சனம் பண்ண நபர் போன வாரம் சார், எதுக்கு இது தேவையா? அவன் வந்து தன் மேலே உள்ள அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க சிம்பு கூட்டு வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. சிம்பு மீது ஏதாவது ரொம்ப பாசமா இல்லை ரொம்ப பிரியமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இன்றைக்கி டேட்டுக்கு வந்து சொல்லிவிடுவான். என்னென்னு கேட்டினா, நான் உங்கள் ஃபேன் சார். அது வெக்கமானமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. நான் சிம்புக்காக தான் இந்த வீடியோவே, மற்ற பார்வையாளர் கூட இந்த வீடியோ நான் வந்து
செகண்ட் தான். சிம்புவோட பார்வைக்கு தான் நான் சொல்கிறேன். இது போன்ற நபர்கள்கிட்ட வந்து இது வந்து ஒரு கூடா நட்பு. இவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்த்தான ஆள் கிடையாது. நீங்கள் எந்த வகையில் நீங்கள் அவனோட நீங்கள் வந்து நட்பு பாராட்டவோ உறவு பாராட்டவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எதுக்கு நட்பு பாராட்டவும் முடியாது, எந்த விதமான வந்து ஒரு உறவு பாராட்டவும் முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து இந்த அலுவலகத்தை திறந்து வைக்கணும்? தேவையற்ற வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய இமேஜ் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப் டவுன் ஆகும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சிம்பு. மற்றபடி எனக்கு வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஒரு தகுதியான நபர் அழைக்கிறாருன்னா நீங்கள் அங்கே போங்க, ஒரு ஸ்டேட்டஸ் பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பார்த்தாகணும். நீங்கள் வந்து ஒரு ரசிகர் கூப்பிட்டாவோட நீங்கள் போகலாம், அங்கே நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் உங்கள் ரசிகர் கூப்பிட்றாங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போனதுக்கு ஒரு ரசிகர் வந்து கல்யாண பத்திரிகை வைக்கிறாங்கன்னா அங்கே போங்க, அந்த கல்யாணத்தில் போய் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. அது எவ்வளோ சிறப்பு. இதுக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் ஒதுக்குறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு பஞ்சமே ரசிகர் வீட்டில் எங்கேயோ ஒரு குடிசையிலையோ எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தில் பொந்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பர்த்டே நிகழ்ச்சியோ, குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டே நிகழ்ச்சியோ, அல்லது வந்து ரசிகருடைய வந்து பிறந்தநாள் நிகழ்ச்சி, இல்லை வந்து திருமண நிகழ்ச்சி, இப்படி எந்த நிகழ்ச்சியும் நடக்கலாம். ஆனால் இங்கே போய்ட்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்கி தேவையற்ற வந்து நெகட்டிவான பார்வையை வந்து நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எடுத்துக்கிறீங்க? நன்மைக்கு தான் சொல்கிறேன், சிம்புவோடைய நன்மைக்கு சொல்கிறேன். ஒரு ஒர்த்தான நபர்கிட்ட போகும். சவுக்கு சங்கர் ஒர்த்து கிடையாது. ஒர்த்து இல்லாத ஆள்கிட்ட போயிட்டு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய அந்த என்ன சொல்கிறாங்க அந்த கௌரவத்தையும் நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் இழக்கிறீங்க. நீங்கள் எனக்கு அதுதான் வருத்தம். சிம்பு மீதான வருத்தமே எனக்கு அதுதான். உங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல, சிம்புனா ஒரு கௌரவம் இருக்குல்ல, அந்த கௌரவத்தை எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு ஒர்த்து இல்லாத நபர்கிட்ட போய் இழக்கிறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. நன்றி, வணக்கம்.